இருந்தால் நாம் தண்ணீர் ஊற்றி கழுகி நாம் சுத்தம் பண்ணலாம். ஆனால் நம்முடைய இருதயம் அசுத்தமாக இருந்தால் நாம் அப்படி தண்ணீர் ஊற்றி கழுக முடியாது. 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாருங்க, நம்ம வீட்டில் உள்ள குப்பைகளை நாம் பெருக்குமாறால் நாம் சுத்தம் செய்கிறோம். ஆனால் நம்முடைய பாவங்களை நாம் இயேசு கிறிஸ்துவின் வசனத்தால் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் சுத்திகரிக்க வேண்டும். நம்மை நாம் ஒவ்வொரு நாளும் தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். பாருங்க, ஆதாமும் ஏவாளும் ஆதி காலத்தில் ஆண்டவராகி இயேசுவோடு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தபோது ஆண்டவர் அவர்களோடு உலாவினார், அவர்களோடு உறவாடினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் பாவம் செய்தபோது அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டே துரத்தப்பட்டார்கள். ஒருமுறை ஒரு மனிதனை பொல்லாத ஆவி பின்தொடர்ந்து கொண்டே இருப்பதை அந்த மனிதன் உணர்ந்தார். அந்த பொல்லாத ஆவியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அவர் எவ்வளவோ முயற்சிகளை எடுத்துக்கொண்டார். ஆனால் எந்த முயற்சியும் அவருக்கு பலனளிக்கவில்லை. அப்பொழுது எல்லாமே தோல்வியில் முடிந்தது. ஒரு நாள் அவர் வேலைக்கு செல்லும்போது கையில் ஒரு உணவு பொட்டலத்தை கொண்டு சென்றார். கூடவே கூட்டுக்காக ஒரு கருவாட்டு துண்டையும் அவர் வைத்து கொண்டார். அப்பொழுது சிறிது தூரம் போகும்போது அவரை ஒரு பூனை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தது. அந்த பூனையை விரட்டுவதற்கு அவர் எவ்வளவோ பிரயாசப்பட்டார். ஆனால் அந்த பூனை போகவே இல்லை. ஏன் இந்த பூனை போகவில்லை என்று அவர் ஆராய்ந்து பார்த்தபோது தன்னிடத்தில் இருக்கிற கருவாட்டின் மனத்தினால் தான் அந்த பூனை போகவில்லை என்பதை கண்டுகொண்டார். அதுபோலத்தான் தன்னிடத்தில் இருக்கிற அந்த பொல்லாத பயமும் கலக்கமும் திகிலும் போகாமல் இருப்பதற்கு இதற்கு ஏதோ ஒரு காரணம் உண்டு என்று சொல்லி அவர் ஆழமாக சிந்திக்க ஆரம்பித்தார். அப்பொழுதுதான் அவரிடத்திலிருந்து இருந்த அந்த பாவத்தின் வாசனை தனக்குள்ளிருந்து வீசுகிறபடியினால் தான் பொல்லாத பிசாசு தன்னை சோதித்து தனக்கு திகிலும் கலக்கத்தையும் பயத்தையும் கொடுக்கிறது என்பதை கண்டுகொண்டார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பாவ மனம் நமக்குள்ளிருந்து வீசும்போது தேவையில்லாத பயமும் திகிலும் உண்டாகி நம்முடைய நித்திரையே கெடுத்துவிடும். எண்ணாகமம் 32வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, ஆகவே நம்முடைய பாவங்களை நாம் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு நாம் உடனே விட்டு விட வேண்டும். நமக்குள்ளும் அந்த பாவ கருவாடு இருக்குமானால் நாமும் இப்படிப்பட்ட பயத்துக்கு நாம் தப்பி போகவே முடியாது. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அன்பானவர்களே, நாம் நன்மை செய்தால் மாத்திரமே நமக்கு மேன்மை உண்டு. நாம் தீமை செய்தால், நாம் பாவம் செய்தால் நம்முடைய பாவம் நம்முடைய வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கும் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய பாவத்தை விட்டு நாம் இயேசுவிடம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் நம்மை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. தேவனுடைய இரக்கமும் தேவனுடைய கிருபையும் நமக்காக எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்கும். அன்பானவர்களே, ஒரு பாடலை கூட பாடி நம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார் என்கிற பாடலை நாம் உற்சாகமாக பாடலாம். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே
அல்லேலுயா. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அன்பானவர்களே, வண்ண வண்ண பூக்கள், வண்ண வண்ண விளக்குகளால் அரண்மனையே பயங்கரமாக ஜோடிக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் ராஜாவுக்கு அன்று பிறந்த நாள். அரண்மனையில் எல்லாரும் மிகுந்த சந்தோஷத்தோடு காணப்பட்டார்கள். ராஜா ஆசனத்தில் அமர்ந்திருந்தார். அப்பொழுது அந்த ராஜா அந்த அரண்மனையில் வேலை செய்கிற மந்திரிகள், அங்கு வேலை செய்கிற பணியாட்கள் அனைவரையும் வரவழைத்து, உங்களுக்கு விரும்பினதை நீங்கள் கேளுங்கள், அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். அப்பொழுது அவர்களுக்கு விரும்பினதை அவர்கள் கேட்டார்கள். அதையெல்லாம் அவர்கள் பெற்றுக்கொண்டு மிகுந்த மனமகிழ்ச்சியோடு அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். ஒரே ஒரு சிறுவன் மாத்திரம் எதையுமே கேட்காமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த ராஜா அந்த சிறுவனை பார்த்து கேட்டார், உனக்கு எதுவும் வேண்டாமா என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது அந்த சிறுவன் பயந்து கொண்டே ராஜாவை பார்த்து சொன்னான், ராஜா, நீங்கள் ஒரே ஒரு முறை என்னுடைய வீட்டிற்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி சொன்னான். உடனே ராஜா மிகுந்த சந்தோஷத்தோடு ஓஹோ வருகிறேன் என்று சொல்லி சொன்னார். உடனே மந்திரியை கூப்பிட்டு அதற்குரிய எல்லா ஆயத்தங்களையும் பண்ண சொன்னார். அப்பொழுது ராஜா அந்த வீட்டிற்கு செல்வதற்காக அந்த பாதைகளை எல்லாம் அந்த ராஜா செவ்வைப்படுத்தினார். பின்னர் அந்த சிறுவனுடைய வீட்டையே மாற்றினார். ராஜா வரும் நாளை குறித்து அந்த வீட்டில் உள்ள பாத்திரங்கள், அங்கு இருக்கிற உபயோக பொருட்கள் எல்லாவற்றையுமே அவர் அந்த மந்திரி புதிதாக்கினார். ராஜா அந்த சிறுவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். அன்பானவர்களே, அவன் கேட்டது ஒரே ஒரு காரியம், ஆனால் அவன் பெற்றுக்கொண்டது அநேக நன்மைகள். பாருங்க, வேதத்தில் நாம் பார்க்கும்போது ஆயக்காரருக்கு தலைவனான அந்த சகேயு எல்லாராலும் பாவி என்று அவன் புறம்பே தள்ளப்பட்டிருந்தவன். ஆனால் ஆண்டவராகி இயேசு அந்த சகேவின் வீட்டுக்கு அவனுக்கு சகேவை தேடி வந்து, நான் இன்றைக்கு உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது அந்த சகேயு அவனை அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு போனான். ஆண்டவராகி இயேசு அந்த வீட்டிற்கு கடந்து சென்றபோது அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறியது. பாவியாக இருந்தவன் அவன் ஆபிரகாமுடைய குமாரனாக பரலோக ராஜ்யத்துக்குரியவனாக அவன் மாறினான். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாமும் ஆண்டவராகி இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவர் நம்மையும் தன்னுடைய சொந்த மகனாக மகளாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். நம்முடைய வாழ்க்கையும் அவர் புதிதாக்குகிறார். நம்முடைய இயேசு நம்முடைய இருதய கதவை தட்டிக்கொண்டே நாம் திறப்பதற்காக அவர் காத்திருக்கிறார். ஆகவே அவர் உள்ளே வந்தால் நம்முடைய இருதயமும் சுத்திகரிக்கப்படும், நம்முடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு மாத்திரம் நாம் முதலிடம் கொடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. Praise Lord.